பயணி பல நாட்களாக ஞானம், தெளிவான எண்ணங்கள், வாழ்க்கையின் வழிகாட்டல் என ஏதேனும் தேடிக்கொண்டிருந்தான். அவன் நதிக்கரையில் வாழும் ஒரு முனிவரை பற்றி கேட்டிருந்தான். அவர் ஆழமான அறிவு கொண்டவர். நீண்ட தேடலின் பிறகு பயணி நதிக்கரையை அடைந்தான். ஒரு சிறிய கல்லை தனது கையில் வைத்து ஆழமான சிந்தனையில் அமர்ந்திருந்த முனிவரை அவன் பார்த்தான். ஆச்சரியமாக பயணி நெருங்கி கேட்டான், குருவே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? முனிவர் மெல்ல சிரித்தார், பார்வையை கல்லில் திருப்பியபடி. இந்த கல்லை கைவிட முயற்சி செய்கிறேன் என்று கூறினார். பயணி குழப்பத்தில், அது எளிது, உங்கள் கையை திறந்து விடுங்கள், அது கீழே விடும். முனிவர் சிரித்தார், பயணியின் கண்களை பார்த்தார். அப்படியென்றால் ஏன் மனிதர்கள் தங்கள் வலி, பழைய நினைவுகள், கோபம் ஆகியவற்றை பிடித்திருக்கிறார்கள்? அதை எளிதாக விட முடியும் போது பயணி ஆழமான உணர்வில் மூழ்கினார். எத்தனை முறை அவன் தன்னை துயரத்தில் மூழ்கவிட்டான்! எத்தனை முறை கடந்த பிழைகள், பழைய காயங்கள், நேர்ந்த பயம் ஆகியவற்றை விடாமல் போனான். அவனிடம் விடுவதற்கான சக்தி இருந்தபோதும் அவன் முனிவரை பார்த்தான். மெல்ல கையை திறந்து கல்லை நதியில் விடுகிறார். அது நதியின் அலைகளுக்குள் மறைந்து விட்டது. சுதந்திரம். முனிவர் சிரித்தார். பிடித்திருப்பதில் இல்லை, அது விடுவதில் உள்ளது.